இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக யாவை தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேளையிலே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாவை தேவன் மகிமைப்படுவாராக. இந்த பரிசுத்த நாளிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே, மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற நாளிலே சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? யாவை தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் யாவை தேவனின் சுத்த கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே நாம் எஜமான யெஷுவாவின் மலை பிரசங்கத்தின் கடைசி பகுதியான ஒரு தலைப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது என்ன தலைப்பு? கன்மலை மேல் கட்டுங்கள். Build on the rock. இதற்கான வசனங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரையில். இதற்கு இணையான வசனங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 47லிருந்து 49ஆம் வசனம் வரையில் வாசிக்கலாம். மத்தேயு 7:24. மத்தேயு 7:24 வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. பரமண்டலில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதோ இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இந்த ஓய்வு நாளுக்கான வார்த்தையை பகிரும்படியாக அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக அந்த கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என் பலன் அல்ல, என்னால் ஒன்றுமே கூடாது, எல்லாமே உம்மால் கூடும். என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி உடைய பாதத்தை என்னை சமர்ப்பிக்கிறேன். நீர் மாத்திரமே என் சிந்தனை, சொற்கள், செயல்கள், பார்வைகள், நடத்தைகள் யாவையும் மாட்கொண்டு ஆளுகை செய்து என்னை நேரம் பரிசுத்தப்படுத்துகிறார். என்னை ஒரு கருவியாக எடுத்து முழுவதுமாக முற்றிலுமாக பயன்படுத்துகிறாக. என்னுடைய பலவீனத்தில் உடைய பலன் பரிபூர்ணமாகட்டும். உடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மனதிலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக எஜமான யெஷுவாவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன். என் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளை குறித்தான தனது எண்ணங்களை தொடர்ந்து யெஷுவா மசியா 2 வகையான மனிதர்களையும் அவர்களின் விருப்பங்களையும் இங்கே ஒப்பிடுகிறார். யெஷுவா மசியாவின் போதனைகளை எல்லாம் கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன் பெருவெள்ளத்தையே தாங்கக்கூடிய ஒரு வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனாக இருப்பான். அல்லேலூயா என்று எஜமான யெஷுவா மசியா உரைக்கிறார். யெஷுவா மசியா தனது பிரசங்கத்தை ஒரு உவமையுடன் ராஜ்ய மேடையை, கிங்டம் பிளாட்ஃபார்ம் குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு அறிவித்து முடிக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் தொடங்கி ராஜ்யத்தின் பிளாட்ஃபார்முக்கான சுவிசேஷத்தை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் தொடங்கி 7ஆம் அதிகாரம் இதில் இன்று கடைசியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. நித்திய ஜீவன் மற்றும் நித்திய மரணம் விளைவுகளுக்கு இடையே உள்ள இரு வகை தேர்வை இது மீண்டும் பிரதிபலிக்கிறது.
மனிதர்களை படிப்புள்ளவர்களாக மாற்றுவதற்கு யெஷுவா மஷியா இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. படிக்கிறவர்களாக ஆக்குவதற்கு பள்ளிக்கூடங்கள் இருக்குது, காலேஜ் இருக்குது. ஆனால் படிவுள்ளவர்களாக எஜமானர்களாக நம் ஒருவரையும் மாற்றுவதற்கு அவர் இந்த உலகிற்கு வரவில்லை. மாறாக யெஷுவா மஷியா இந்த வார்த்தைகளை மாறாக மனிதர்களை ஞானிகளாக வேண்டும் என்று சொன்னார். உலக அறிவு என்னதான் ராக்கெட் சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஞானத்தின் ஆரம்பமே இல்லை என்று சொல்லலாம். ஞானத்தின் ஆரம்பமே எப்போது ஆரம்பிக்கிறது? தேவனுக்கு பயப்படுற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அதாவது உண்மையான தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அது வரைக்கும் என்னதான் இந்த உலகத்தில் அறிவு பெருகி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் கண்டுபிடிச்சி ராக்கெட் சயின்டிஸ்ட் தான் ஆனாலும் கூட ஞானம் ஒரு பொட்டு கூட இருக்காது இதுவரையில் உண்மையான தேவனை அறியாத வரை. அல்லேலூயா. ஸோ எஜமான யெஷுவா மஷியா எதற்கு வந்தார் இந்த உலகத்திற்கு? படிப்பு அறிவை கொடுப்பதற்கு அல்ல, மாறாக ஞானத்தை கொடுப்பதற்கு இவ்வுலகிற்கு வந்தார். அல்லேலூயா. ஒரு அறிவாளியினால் சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது அரிது. ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட்னால தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியுமா? மிகவும் அரிது. ஆனால் ஞானியோ சத்தியத்தை கேட்கிறவனாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவனாகவும் இருக்கிறான். அல்லேலூயா. வாசிக்கலாம் யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதவர்களுக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. 25 கூட படிக்கலாம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். அல்லேலூயா. யெஷுவா மஷியா வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிய ஒரு ஞானிக்கு ஒப்பிடுகிறார். யெஷுவா மஷியாவின் உவமைக்குள் இருக்கும் வீடு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையையும் மனிதன் விரும்பும் அனைத்தையும் குறிக்கிறது. வீடுகளுக்கு கண்மலை அஸ்திபாரங்களாக இருப்பது போல் யெஷுவா மஷியாவின் வார்த்தைகளும் போதனைகளும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அஸ்திபாரங்களாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையான வீடு யெஷுவா மஷியாவின் அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டால் நாம் எதிர்கொள்ளும் புயல்களும் சோதனைகளும் அதை அழிக்கவோ வீழ்ச்சி அடையவோ செய்யாது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:7-12 வரை. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாமல் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு இப்படியாக சொல்கிறார். தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. மண்பாண்டங்கள் பெற்றிருக்கிறது எதை குறிக்கிறார்? டெட் சி ஸ்க்ரோல்ஸ். டெட் சீல அந்த குகையில மண்பாடங்கள்ல தேவனோட வார்த்தை இருந்தது. சொன்னார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைவதும் இல்லை. அல்லேலூயா. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நிஜமான யெஷுவா மஷியாவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு யெஷுவா மஷியாவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி சாவுக்கிரமான
எங்கள் மாம்சத்திலே யெஷுவா மசியாவினுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்போதும் யெஷுவா மசியாவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் அடைகிறது, பலன் செய்கிறது. அல்லேலூயா. வாவ். இப்படியாக அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு சொல்கிறார், திறன் அளிக்கிறார், ஊக்குவிக்கிறார். அல்லேலூயா. யெஷுவா மசியாவின் உருவகம் மெட்டஃபோர், இந்த கண்மலையின் மேல் வீட்டை கட்டுங்கள், அந்த மெட்டஃபோர் உவமை இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் வெள்ளத்திற்கு பொருந்தும். நம்ம வாழ்க்கையில நேரிட உபத்திரத்துக்கு சோதனைகளுக்கு பொருந்தும். அதே வேளையில் அது நியாய தீர்ப்பு நாளை நேரடியாக பேசுகிறது. ராஜ்யத்தில் பிரவேசிக்காதவர்களை பற்றிய முந்தைய வசனங்களில் இருந்து யெஷுவா மசியா தம் சிந்தனையை தொடர்கிறார். இந்த உவமையில் யெஷுவா மசியா சித்தரிக்கும் காட்சி நோவாவின் நாட்களில் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒரு வெளிப்படையான உதாரணம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:11-13 ஆதியாகமம் 6:11-13. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்பவே பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்ப இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப கிருபை இருக்கிறதுனாலதான் அந்த கொடுமை அவ்வளவு தூரம் தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. தேவன் பூமியை பார்த்தார், இதோ சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 7:25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. தேவன் நம் வாழ்க்கையை வீட்டை காக்கும் வெள்ளம் போல் நியாயம் தீர்க்கும் போது யெஷுவா மசியாவின் வார்த்தைகள் என்கிற கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுகள் மட்டுமே சேதம் அடைவது இல்லை. ஞானியின் வீட்டையும் புத்தி இல்லாத மனுஷனின் வீட்டையும் யெஷுவா மசியா வேறுபடுத்தி காட்டுகிறார். வித்தியாசம் வீடு அல்ல, அது அதன் வெளிப்புற தோற்றம் அல்ல, அதன் அடியில் உள்ள அஸ்திவாரமே. இதில் ஒரு உண்மையை யெஷுவா மசியா வெளிப்படுத்துகிறார். அதாவது இந்த உலகத்தின் வெளியரங்கமான நீதியின் செயல்களை வீடு உவமையில் வெளிப்படுத்துகிறார். எப்படி? வீட்டின் வெளியரங்கமான தோற்றம், அதாவது வீட்டின் எலிவேஷன், மேல்தளம், சுவர், இவற்றை பார்த்து இவைகளை வைத்து ஒரு வீட்டை மதிப்பிடுவது போல், வா வெளிப்புறத்துல தோட்டத்தை வைத்து எலிவேஷன் வச்சு, வா அருமையான வீடு அப்படின்னு மதிப்பிடுவது போல் இந்த உலகத்தின் வெளியரங்கமான நீதியின் செயல்களாக இருக்கிறது. இந்த உலகத்துல ஒரு நீதி என்ன? வெளியரங்கமாக செய்கிற செயல்கள், தானம் பண்றது, அது அப்படியே அதை நல்லவங்க மாறி பாசாங்க செய்தாலே இந்த உலகத்துக்கு ஓ எவ்வளவு நீதியான மனுஷன் என்று மெச்சும் இல்லையா? அதான் உலக நீதி. ஆனால் உள்ளரங்கமான வீட்டின் அஸ்திவாரத்தை யாரும் பார்ப்பதில்லை.
அது அது போலதான் ஒரு மனுஷனின் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து அந்த மனுஷனை மதிப்பிடுவது என்பது புத்தி இன்மையாகும். உள்ளான நீதியை, உள்ளான மனுஷனை அறிந்து அதன்படி அந்த மனுஷனை மதிப்பு இடுவதுதான் ஞானமாகும். அல்லேலூயா. வாசிக்கலாம் எரேமியா 17:9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? யாவே தேவன் நானே, ஒவ்வொருவனும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறார். மனுஷனோ வெளியரங்கமாக பார்க்கிறான், தேவனோ உள்ளான மனுஷனை பார்க்கிறார். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 16:7. யாவே தேவன் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி, மனுஷன் வெளியரங்கமா அழகு, அட்ராக்ஷன், பலன், வெளியரங்கமா அந்த பலன், வெளியரங்கமான நற்குணங்களை மாறி பாசாங்கு, இதெல்லாம் பார்த்து மனுஷன் எடை போடுவான். நல்லா பேச தெரிஞ்சா மிக அறிவாளிட்டு எடை போடுவான். ஆனா அறிவு எதுக்கு புரோஜனம் இல்லை, ஞானம் தான் முக்கியம். அதுதான் யெஷுவா விஷயம். இந்த உலகிற்கு அறிவை அவன் போதிக்க வரவில்லை, மாறாக ஞானத்தை போதிக்க வந்தார். அல்லேலூயா. யாவே தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அல்லேலூயா. வாசிக்கலாம் மத்தேயு 7:26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அல்லேலூயா. மணல் ஒரு மோசமான அஸ்திபாரம், அது எப்பொழுதும் நகரம், வெள்ளத்தில் எளிதில் அடித்து செல்லப்படும். வாசிக்கலாம் மத்தேயு 7:27. பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். வீழ்ந்தது மாத்திரமல்ல, வீழ்ந்து முழுவதும் அழிந்தும் போயிற்று. அதுக்கு இந்த வார்த்தை ஒரு வெயிட் ஹைலைட் பண்றாங்க. மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டை குறித்து யெஷுவா இப்படியாக வலியுறுத்துகிறார். புத்தி இல்லாதவனின் வீடு ஏதோ ஓரிரு பாகங்கள் மட்டும் சேதமடையாமல் அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார், அழிந்து போகும் என்றார். அல்லேலூயா. புத்தியுள்ள மனுஷனின் வீடும் புத்தி இல்லாத மனுஷனின் வீடும் ஏறக்குறைய எல்லா அம்சங்களும் ஒரே மாதிரியானவை. எப்படி? அவர்கள் வீடுகள் ஒன்றுதான், அவன் வீட்டின் மீது விழும் மழை ஒன்றுதான். இவங்களுக்கு தனி மழை, அவங்களுக்கு தனி மழை இல்லை. அவன் வீட்டுக்கு எதிராக வீசும் எழும் வெள்ளம் ஒன்றுதான். எல்லாம் ஒரே அந்த ஃபோர்ஸ் உள்ள வெள்ளம் தான். பக்கத்துல இங்கே 200 கிலோமீட்டர் வேகத்தில், இது இந்த பக்கத்து வீட்டில் 150 கிலோமீட்டர் வேலையில் ஒரே வேகத்தில் தான் அந்த அந்த இரு வீட்டிற்கு எதிராக எழும் வெள்ளம். அவர்களின் வீட்டிற்கு எதிராக வீசும் காற்றும் ஒரே கனம்தான், ஒரே பலம்தான். ஆனா 2 வேறுபாடுகள் மட்டுமே உள்ளது. அவற்றின் அஸ்திபாரம் மற்றும் அவற்றின் நீடித்து தாங்கும் தன்மை. ஃபவுண்டேஷன் வீக்கா இருந்ததுன்னா அது வீக்கு, அது கடைசி அதோட முடிவு என்னாகும், அது விழுந்து அழிந்து போகும்.
இதே உண்மை தான் நம்மளுக்கும். நம்மளுடைய ஃபவுண்டேஷன் எஜமான யெஷுவா வார்த்தையின் மேல் கட்டப்படவில்லை என்றால் நாமும் என்ன ஆகும்? வீழ்ந்து அழிந்து போவோம். அல்லேலூயா. அதனால நம்முடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கு. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கான அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அது அந்த வீடு எதின் மேல் கட்டப்பட வேண்டும்? build on the rock. கண்மலை மேல் கட்டுங்கள் வீட்டை, கண்மலை மேல் கட்டுங்கள். build your house on the rock. அப்படின்னா build our life in the foundation of Yeshua's word. Hallelujah. அதே போல இந்த வாழ்க்கையில் புத்தி உள்ள மற்றும் புத்தி இல்லாத மனுஷர்களை வேறுபடுத்துவது அவர்கள் யெஷுவா மசியாவின் வார்த்தையின்படி செய்யப்படுகிறார்களா இல்லையா என்பதுதான் என்பதுதான். அல்லேலூயா. ஓகே. அதே போல இந்த வாழ்க்கையில் புத்தி உள்ள மற்றும் புத்தி இல்லாத மனுஷர்களை வேறுபடுத்துவது எது? ஒருத்தனை புத்தி இருக்கா, புத்தி இல்லையா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர்கள் யெஷுவா மசியாவின் வார்த்தையின்படி செய்கிறார்களா இல்லையா என்பதை வைத்துதான் ஒரு புத்தி உள்ள மனுஷனா புத்தி இல்லாத மனுஷனா என்று அறிய முடியும். இருவரும் யெஷுவா மசியாவின் வார்த்தைகளை கேட்டனர். ஆனால் புத்திசாலி மனுஷன் மட்டுமே அவற்றை இருதயத்திலே வைத்து அதன்படி உண்மையுடனும் நேர்மையுடனும் நீதியுடனும் நடக்கிறான். அல்லேலூயா. அதான் பார்த்தல யாக்கோபு 1:22 வார்த்தையை கேட்கிறவனாக மட்டும் இல்லாமல் அதன்படி செய்கிறவனாகவும் இருக்கிறான் புத்தியுள்ள மனுஷன். புத்தி இல்லாதவனோ யெஷுவா மசியாவின் வார்த்தைகளை கேட்டும் அவைகளை புறக்கணிக்கிறான், தூஷிக்கிறான். நீதிமொழிகள் 10:8 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:8. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். அலப்புகிற மூடன் விழுவான். Prating fool falls. The wise takes the word into his heart, but the prating fool falls. வாசிக்கலாம் யாக்கோபு 1:23-24. அல்லேலூயா. எண்ணத்தினாலேனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். சுபாவ முகம், சுபாவ ஜென்ம சுபாவம் உள்ள முகம், முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னை தானே பார்த்து அவனிடம் விட்டு போன உடனே தன் சாயல் இல்லதென்று மறந்து விடுவான். இதான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். கரடியை பார்த்து அதை விட்டு போன உடனே தன்னுடைய சாயல் இல்லதென்று மறந்து விடுவோம். நான் யாருன்னே எனக்கு தெரியாது நான் மறந்துடுவான். அல்லேலூயா. யெஷுவா மசியாவின் மலை பிரசங்கம் முழுவதும் புத்தியுள்ள வாழ்க்கைக்கும் புத்தி இல்லாத வாழ்க்கைக்கும் பல முறை வித்தியாசப்படுத்துகிறார். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் 5ஆம் அதிகாரத்துல எஜமான யெஷுவா மசியா மலை மேல ஏறி திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல ஏறி எந்த மலை ஒலிவ மலையின் மேல ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன? முழுவதும் ராஜ்யத்தை குறித்தான பிரசங்கம். மிகவும் முக்கியமான போதனை பிரசங்கம். எஜமான யெஷுவா மசியாவுடைய மிக முக்கியமான பிரசங்கம் மலை பிரசங்கம். அல்லேலூயா. புத்தியுள்ள மனுஷன் ஆவிலே எளிமையானவராகவும் துயரப்படுகிறவராகவும்
Hallelujah. Can I have the Bible? Five. Okay. Hallelujah. யெகோவா மரியா மலை பிரசங்கம் முழுவதும் புத்தி உள்ள வாழ்க்கைக்கும் புத்தி இல்லாத வாழ்க்கைக்கும் பல முறை வித்தியாசப்படுகிறார் இல்லையா? ஹalleluya. புத்தி உள்ள மனுஷன் ஆவியிலே எளிமையானவராகவும் துயரப்படுகிறவராகவும் சாந்த குணம் உள்ளவர்களாகவும் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாகவும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாகவும் இருப்பார்கள். ஹalleluya. புத்தியுள்ள மனுஷன் தன் இருதயத்திலே கோபமோ இச்சையோ நேர்மையின்மையோ இல்லாதவர். புத்தி இல்லாத மனுஷன் தன் இருதயத்தில் கோபத்தையும் இச்சையையும் பஞ்சயத்தையும் குடிகொண்டு இருப்பான். 5, 22, 28, 33, 37. புத்தியுள்ள மனுஷன் தன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காண்பிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? லிட்டரலா இந்த அறையிறது அப்படின்னு கிடையாது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் காட் பிளஸ் யூ, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பீராக அப்படின்னு சொல்லும் போது மறு கணத்தை காமிக்கிறதுக்கு அவங்க அடிக்கிறதுக்கு அந்த அடிச்சவனுக்கு ஷாக் ஆகிடும். அப்படியே என்னடா அது, நான் ஒரு கணத்தில் அறைஞ்சேன், ஒரு தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா அந்த மாதிரி சொல்றது கோடியில ஒருத்தர் கூட இருக்கிறது ரொம்ப ரேர். அதான் அதோட அர்த்தம். ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை காண்பது என்ன அர்த்தம்? பிளஸ் யூ அப்படின்னு சொல்றதுதான். 1 மைல் தூரம் இழுத்தால் 2 மைல் தூரம் போவான். சத்ரு 1 மைல் தூரம் இழுத்தால் 2 மைல் தூரம் போவார். என் வாழ்க்கையில கூட முதல்ல 1 மைல் தூரம் இழுத்தான் என் சத்ருவார் துன்மார்க்கன். இப்ப 2வது மைல் இருக்கிறான். புத்தி உள்ள மனுஷன் தான் இருந்தா அப்படி செய்யும். கோபமே எந்த சூழ்நிலையிலும் கோபமே அடைய மாட்டான். தன்னை எதிர்க்கிறவர்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவான். யாரு? புத்தி உள்ள மனுஷன். புத்தி இல்லாத மனுஷன் பழிக்கு பழி செலுத்துவான். காரணமே இல்லாமல் பழிப்பான். மிகுந்த சுயநலமாய் இருப்பான். மிகுந்த பேராசையுடையமாய் இருப்பான். இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 சொல்லப்பட்ட அந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட மனுஷர்களை நீங்கள் காண்பீர்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருப்பார். அந்த குணங்கள் அத்தனையுமே புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடலாம். சுயநலமாகவும் வீம்புக்காரர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் இணங்காதவர்களாயும் தாய் தகப்பனை மதிக்காதவர்களாயும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே நிறைய அதெல்லாம் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடலாம். அல்லேலூயா. புத்தி உள்ள மனுஷன் பரலோகத்தில் உள்ள தன் பிதாவை பிரியப்படுத்த இருதயத்தின் இரகசிய இடத்திலிருந்து நீதியாக செயல்பட்டிருப்பான். அல்லேலூயா. நீதி மேல் பசித்தாகம் உள்ளவனாக இருப்பான். புத்தி இல்லாத மனுஷன் தான் நீதியாக செயல்படுவதாக பிறர் காணும்படியாக பாசாங்கு செய்வான். புத்தி இல்லாத மனுஷன் என்ன பண்ணுவான்? இம்மையில போக்கஸ் பண்றவங்க அத்தனை பேரும் புத்தியே இல்லாதவங்க. இன்னைக்கு வாழ 70 வயசு வரைக்கும், இன்னைக்கு 80 வயசு வரைக்கும் நான் வாழணும், அந்த மாதிரி அதை அந்த நோக்கத்துல வைத்து பேர் புகழ் கோடியா பணத்தை சேர்க்கிறவன் அத்தனை பேரும் பில் கேட்ஸ், அம்பானி அவங்க எல்லாம் புத்தி உள்ளவங்களா?
ஞானமே இல்லாதவர்கள், காசி அபிஷேகின்ற பக்தன் அறிவு இருக்கிற ஒழிய ஞானம் சுத்தமாய். பின்ன ஞானம் இருந்தா யாராவது மண்ணுல செய்தக்க ஒரு ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணி அதுதான் சாமி கும்பிடுவோம்னா, தேவன் நம்முடைய உண்மையான தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பராக்கிரமர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர், தி omnipotent, தி omniscient, தி omnipresent, தி omnibenevolent. Righteousness and justice is his throne. அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். நம்ம போயிட்டு ஒரு களிமண்ல ஒரு பொம்மை செய்துட்டு அதான் தெய்வம் சொன்னான். அதை விட ஒரு மடத்தனம், மூலத்தனம் வேற ஏதாவது இருக்குதா? காசு பத்திரம் சேர்க்க தெரியும், அறிவே அதான் இன்மைக்கான வாழ்வுகள் எல்லாம் சுத்தமா அறிவு, ஞானம் இல்லவே இல்லை. புத்தியுள்ள மனுஷன் பிதாவிடம் தான் மற்றவர்களை மன்னிப்பது போல் தன்னை மன்னிக்கும்படியாக ஜெபிப்பான். புத்தி இல்லாத மனுஷன் தன் குற்றங்களை பாவங்களை மறைப்பான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், மற்றவர்களையே மன்னிக்கவும் மாட்டான். புத்தி உள்ள மனுஷன் பரலோகத்தில் தன் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பான். இங்க சேர்த்து வைக்க மாட்டான். ஏன்னா இங்க திருடர்களும் பூச்சியும் அரிக்கும் அவனுடைய பொக்கிஷத்தெல்லாம் பரலோகத்தில் சேர்த்து வைப்பான். அல்லேலூயா. பரலோகத்தில் எப்படி சேர்த்து வைக்கிறது என்று எஜமான் யெஷுவா மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அருமையா தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறார், எப்படி பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது. அல்லேலூயா. புத்தி இல்லாத மனுஷன் பூமியிலே தன் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பான். பூமியில எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறாங்க? தேவைக்கு எத்தனையோ இப்பதான் இன்னும் ஒரு 2000 வருஷம் பூமி வாழ்ற மாதிரி, இந்த பூமி இருக்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க. அல்லேலூயா. புத்தி உள்ள மனுஷன் விசுவாசத்தினால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடுவான். அல்லேலூயா. புத்தி இல்லாத மனுஷன் தன் வாழ்க்கையை பற்றியே கவலைப்பட்டு இப்ப எப்படி வாழலாம், இப்ப எவ்வளவு சேர்க்கலாம் அப்படின்னு கவலைப்பட்டு நாட்களை வீணாக கழித்து போடுவான். ஒரு பிரயோஜனம். இந்த 70 வருஷம் வாழ்ந்ததுதான். When you compare 70 years with the eternal, it's like ஒரு நாள் போல. அல்லேலூயா. தேவனுக்கு 1000 வருடம் ஒரு நாள் போலவும், ஒரு நாள் 1000 வருடம் போலவும். அல்லேலூயா. அல்லேலூயா. புத்தியுள்ள மனுஷன் இரக்கமும் மன்னிப்பும் காட்டுவான். புத்தி இல்லாதவன் மற்றவரின் மேல் தன் கையை நீட்டுவான். ஏதாவது குற்றம் சொன்னா அப்படியே இல்ல, நான் இல்ல, அவன்தான், அவனால்தான் நான் கேட்டேன், தன் தவற ஒத்துக்கிறதே இல்லை. ஈஸியா எடுத்த உடனே கையை நீட்டிடுவான், நியாயம் கூட திருப்பான். புத்தி இல்லாதவன். புத்தியுள்ள மனுஷன் மற்றவர்கள் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதையே செய்வான். அல்லேலூயா. அது ராஜ்யத்துக்கு நேராக அவளை வழி நடத்துவதாக இருக்கும். இம்மைக்கான தேவைகளை அந்த அடிப்படையோட இருக்காது, ராஜ்யத்துக்கு நேராக அவனை வழி நடத்துவதாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக அதான் சொல்றேன், அதுக்காக கெட்டு போற வழியை அவன் விரும்புறான்னா அதை சொல்லிக் கொடுக்க மாட்டான், தடுப்பான், புத்தி சொல்லுவான். புத்தி உள்ள மனுஷன். புத்தி இல்லாத மனுஷன் மற்றவர்களை மோசமாக நடத்துவான், மோசம் போக்குவான், அழித்து போடுவான்,
பதுங்கி இருந்து எப்படி அவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடுவான். புத்தி இல்லாத மனுஷன், புத்தியுள்ள மனுஷன் இடுக்கமான வாசல் வழியாக நுழைந்து நித்திய ஜீவனை அடைவான். புத்தி இல்லாத மனுஷனோ விசாலமான வாசல் வழியாக நுழைந்து கெட்டு போவான். புத்தியுள்ள மனுஷன் எஜமான விசுவாமிஷன் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிறான். He builds his house on the rock. Hallelujah. அதான் இந்த தலைப்பு. Build your house on the rock. வீட்டை கண்மலையின் மேல் கட்டுங்கள். Hallelujah. புத்தியுள்ள மனுஷனாக இருங்கள். Hallelujah. புத்தி இல்லாத மனுஷன் எஜமானின் வார்த்தையை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தன் வீட்டை மணலின் மேல் கட்டுகிறான். அல்லேலூயா. மத்தேயு 7:24-27 வரைக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 7:28-29. அல்லேலூயா. அல்லேலூயா. யெஷுவா மஷியா இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்த போது, அதாவது 5ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சார் மலை பிரசங்கம், ராஜ்யத்தை குறித்தான பிரசங்கத்தை வார்த்தைகளை சொல்லி முடித்த போது வேதபாரகரை போல் போதியாமல், அதாவது உலகத்தின் நீதி, வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அவங்களோட நீதி எப்படிப்பட்டதான நீதி? இந்த உலகத்தின் நீதி, வெளிப்புறமான நீதி. தெரு வீதிகளே நின்று தங்களுக்கு பெருமையை சேர்த்துக் கொள்வார்கள், தெருவுடைய நீதியிலே கையை வைத்து ஜெபிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். இதெல்லாம் வெளியரங்கமான ஹிப்போக்ரசி. அந்த அவங்க அது மாதிரி போதியாமல் எஜமான விசுவாசியா அதிகாரம் உடையவராய் அவருக்கு போதித்தபடியா ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வா, அதிகாரம் அந்த சராசர்களுக்கும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. சர்வம் நாசியிலே சுவாசம் உள்ள யாவும் அவரை பணிந்து கொள்ளும். முழங்கால் யாவும் முடங்கும், நாமங்கள் யாவும் அவரை துதிக்கும், போற்றும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை பேசினாரே, பெருவெள்ளம் சிங்கம் போல கர்ச்சிக்கும், பெருவெள்ளம் கடையில பெருவெள்ளம் போல அவருடைய வார்த்தை இருக்கும். அல்லேலூயா. அதை பார்த்து அந்த மாதிரி இருந்ததுனால ஜனங்கள் என்ன ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் யாவும் 100க்கு 100 முற்றிலும் உண்மையான வார்த்தைகள். ராஜ்யத்திற்கு நேராக வழி நடத்துகிற வார்த்தைகள். அல்லேலூயா. வா, அல்லேலூயா. யெஷுவா மஷியா தம்முடைய மலை பிரசங்கத்தை, அதாவது 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் வரை அதிகாரம் உடையவராக போதித்து முடித்த போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யாவே தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, இவ்வுலகில் புத்தியுள்ள மனுஷனாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர வேண்டுமா? யாருக்கெல்லாம் நான் புத்தியுள்ள மனுஷனாக இருந்து ராஜ்யத்திற்கு நேராக நான் செல்ல வேண்டும், நடந்த என்னுடைய வாழ்க்கையை மோல்ட் செய்ய வேண்டும், யாரெல்லாம் விரும்புகிறீங்க? அப்ப எஜமான யெஷுவா மஷியாவின் மலை பிரசங்கத்தை, மலை பிரசங்கத்தின் போதனைகளை நன்றாக இதயத்திலே பதித்து அதன்படி நடங்கள்.
வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கிறார். அருமையான முக்கியமான போதனைகள் மத்தேயு 5 7 வரைக்கும் அல்லேலூயா ராஜ்யத்தின் குறித்தான போதனை. அல்லேலூயா. எஜமான் யெகோவா மசிஹின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம் கண் முன்பாக நடக்கும் தீர்க்க தரிசனங்கள் யாவும் அதை காட்டுகிறது. எஜமான் யெகோவா மசிஹா வானமேகங்களிலே எக்கால சத்தத்தோடும் தூதர்களோடும் ஆரவாரத்தோடும் வரும்போது நாம் எல்லோரும் கரை திரை பிழையற்றவர்களாக அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட எஜமான் யெகோவா மசிஹாவின் நாமத்தினால ஆயத்தமாக வேண்டிக் கொள்வோமாக. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான் யெகோவா மசிஹாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான் யெகோவா மசிஹாவே சீக்கிரம் வந்து உங்களுடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதிலே எங்களையும் குடும்பமாக சேர்த்து கொள்வீராக. அல்லேலூயா. 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தகப்பனே, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவர்களை போல இருக்க உதவி செய்யுங்க. உடைய வார்த்தை என்கிறதான மன்னாவை நாங்கள் அனுதினமும் உட்கொண்டு புத்தியுள்ளவர்களாக இருந்து உடைய வார்த்தைப்படி நடக்க உதவி செய்யுங்க. ஞானத்தை தாங்க, ஆலோசனை தாங்க. எங்கள் விண்ணப்பங்களையும் ஜெபத்தையும் தள்ளாதவரே, இதோ எங்களை தாழ்த்துடைய சமூகத்திற்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். நீ உயர்ந்திருப்பீராக. உடைய வார்த்தையின்படி நாங்கள் கேட்டு இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க உதவி செய்யுங்க. அநேகரை உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியான ஞானத்தை எங்களுக்கு தந்து மற்றவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை போதித்து உங்களுடைய ராஜ்யத்திலே மற்றவர்களையும் சேர்க்கும்படியான ஞானத்தை கொடுக்கும்படியான ஈஸ்வரன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம். தாம் உயர்ந்திருக்கிறாக ஈஸ்வரின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலை கொண்டு வருகிறோம். எல்லா துதிகள மகிமையாவற்றும் மாத்திரமே சிறப்பி மீட்பெறும் ரட்சகருமான எங்கள் ஈஸ்வரன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே யாவே தேவனை ஸ்தோத்திரி, யாவே தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அடோனை உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோரும் மேல பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாக இருக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோரும் மேல பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் முன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம்.